நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போதான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு விழுந்த தர்ம அடி, பாஜக தொண்டர் செய்த தரமான சம்பவம், தெரித்து ஓடிய அள்ளக்கைகள். என்னப்பா அள்ளக்கை, அந்த கை, இந்த கைன்னு சொல்றீங்க? விஜய்க்கு யார் தருமடி கொடுத்தது? அந்த பாஜக தொண்டரை பற்றி சொல்லியா அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துட்டு வாங்க. ஆனா இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிறுத்த முடியாது. இந்த வாழை அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுற நாய். இந்த நாய் வந்து உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வால் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கணும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போறேன். ஆனால் மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடிச்சு தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. அந்த பதவி என் மயிருக்கு சரி. ஓஹோ, அண்ணாமலை தான் சரியா காட்டுன்னு காட்டியிருக்கிறாரு. யாருக்கு எதிராக காட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? விஜயனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய அருண்ராஜுக்கு எதிராகத்தான் இந்த விஷயத்தை பேசியிருக்கின்றார். இவ்வளவு காட்டமான கருத்தை அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த கருத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுல ஒவ்வொன்றா நாம டீகோட் பண்ணுவோம். அதற்கு முன்பாக அருண்ராஜ் அவர்கள் என்ன வார்த்தை விட்டாரு, ஏன் இந்த அளவுக்கு அண்ணாமலை ஆவேசம் அடைஞ்சார்னு தெரியணும் இல்லையா? அதனால அருண்ராஜ் அவர்கள் பேசின விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும் அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவர் நல்லா இருக்கு. எனக்கு என்னவோ அருண்ராஜ் அவர்கள் சொல்றது உண்மை என தோணுதுங்க. ஏன்னா நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பேசாம இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், விஜய் அவர்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருந்திருப்பாரு. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரி, சட்டம் தெரிந்தவர். ஒரு குற்றம் யார் மீது சுமத்தலாம், ஒரு தவறு நடந்து விட்டால் அதுக்கு யார் பொறுப்பேற்கணும், யார் பொறுப்பேற்க கூடாது, அந்த தவறுக்கு கூட்டு பொறுப்பா இல்ல தனி மனித பொறுப்பா, அரசாங்க பொறுப்பா, காவல்துறை பொறுப்பா, இல்ல விஜயால் நியமிக்கப்பட்ட பவுன்சருடைய பொறுப்பா, யாரு பொறுப்புன்னு அசம்பாவிதம் நடந்த பிறகு, ஆய்வு அறிந்த பிறகு, விசாரணை முடிவில் கண்டிப்பா வெளியே வரும். சோ அது வரைக்கும் யார் மீதும் பழி போடக்கூடாது. அப்படி பழி போடுறாங்கன்னா அந்த அரசியல் தலைவரை முடக்க வேண்டும், கட்சியை கரைக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் என்று உள்நோக்கத்தினாலதான் இதெல்லாம் செய்யறாங்க. மக்கள் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கின்றார்கள். இது ஒன்றும் திட்டமிட்ட சதி கிடையாது. பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும். விஜய் அவர்கள் லேட்டா வந்திருந்தார்னா வாகனத்தை எங்கே நிறுத்தணும், எங்கே நின்று பேசணும் என்பது காவல்துறை முடிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் அனுமதி அளித்து விட்டு கடைசியில பரப்புரை கூட்டத்துக்குள்ள வண்டி வந்ததுனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஜயை பார்க்க முண்டி அடிச்சாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கீழே விழுந்து மிதிப்பட்டு தண்ணீர் இல்லாம வேர்வை வெளியேறி நீர் இழப்பு காரணமாக உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு தலைவரை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அரசாங்கம் அந்த இடத்தை எதற்காக தந்தது? விஜய்க்கு. அந்த இடத்துல கூட்டம் போட்டா விஜய்க்கு வருகின்ற கூட்டமானது சுதந்திரமா இருக்க முடியுமா? கூட்டம் முடிஞ்சு வெளியேற முடியுமா? இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அந்த கூட்டத்தை ஆய்வு நடத்திய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கழிப்பறை எங்கே, குடிநீர் எங்கே, காற்றோட்டமான இடம் இல்லையே, எதற்காக இந்த இடத்துல? சோ வந்திருக்கின்ற கூட்டம் எவ்வளவு அதிகரிக்குது? கூட்டம் அதிகரிக்கின்ற கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? கட்டுப்படுத்துறதுக்கு வழி என்ன? ஏதாவது ஒண்ணு விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்பாக அங்க கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்த்தோ இல்ல விஜய் நிர்வாகிகளிடம் பார்த்தோ காவல்துறை பாத்தீங்கன்னா பல கேள்விகளை எழுப்பியதா? முன்னேற்பாடுகளை சரியா செய்ததா? அப்போ காவல்துறையானது இந்த கூட்டமெல்லாம் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த கூட்டத்தை எப்படி கையாள போகின்றோம்,
காவல்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், விஜய் வருகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன் தயாரிப்பை செஞ்சாங்களா? இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசினாரு நம்ம அண்ணாமலை. இதெல்லாம் தேவையா அண்ணாமலைக்கு? காவல்துறை அதிகாரியே இருந்தாலும் திமுக காரன் பழி போட்டான் பாருங்க விஜய் மீது, அந்த மாதிரி பழி போட்டுட்டு அவர் பாட்டுன்னு போயிருந்தார்னு வச்சுங்களேன், இந்நேரம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறையில கம்பி எண்ணி இருப்பாரு. விஜயை தூக்கி உள்ள போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக காரன் காத்துக்கிட்டு இருந்தான். அடாடா எப்படா சிக்குவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா சரியான நேரத்தில் கரூர்ல சரியா சிக்கினார் விஜய். ஏன்னா திமுகவுடைய வாக்குகளை காலி பண்ணதே வந்து விஜய் தான். திமுகவுக்கு போக வேண்டிய முதல் தலைமுறை வாக்குகளை விஜய் கவர் பண்ணாரு. விசிகாவுக்கு போக வேண்டிய வாக்குகளை விஜய் கவர் பண்ணாரு. திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மையர் வாக்குகளை விஜய் கவர் பண்ணாரு. சோ திமுக எதன் அடிப்படையில் வெற்றி பெறுமோ அதையெல்லாம் காலி பண்ணவர் விஜய். அதனால விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்தையும் இருக்கக்கூடாது, அந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்று திமுக காரன் ஐடியா போட்டான். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காதா என்று காத்திருந்தான். அதற்காக கரூர்ல நடந்தது சம்பவம். இந்த நேரம் தானே இவனை உள்ள தூக்கி போகணும்னு சொல்லிட்டு கொலை வெறியில் இருந்தாங்க. விஜயை தூக்கி உள்ள போட்ட பிறகு வருகின்ற பிரச்சனையை நம்ம சமாளிச்சுக்கலாம்டா. மீடியா நம்ம பக்கம் இருக்கண்டா, காவல்துறை நம்ம பக்கம் இருக்கண்டா, எவன்டா கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தவேகால இருந்தவங்க காவல்துறை கிட்ட நான் போய் அங்க பாக்கட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டுக்கிட்டு கிடந்தாங்க. ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் கரூர் சம்பவம் தொடர்பாக வாயே திறக்கல. நீதிமன்றங்கள் விஜய்க்கு எதிராக செம்மையா கடுமை காட்டியது. அதெல்லாம் ஒரு கட்சியாடா, அவன்லாம் ஒரு தலைவராடா, என்னடா ஆளுமை இருக்கிறது? அவன் போற பேருந்துல 2 தொண்டர் விழுந்து அடிபடுகின்றான். நிறுத்திட்டு ஏன்டா கிட்ட வந்தீங்க, எட்ட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார வாகனத்தை விட்டுட்டு கார்ல போயிருக்கலாமே. என்னடா மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறான் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமிக்குது நீதிமன்றம். தனிநபர் ஆணையத்தை போடுறாங்க. சோ கரூர்ல கச்சை கட்டுறாங்க. மொத்தத்துக்கும் காரணம் விஜய்ன்றாங்க. முதிர்ச்சி இல்லாத கூட்டம்ங்கிறாங்க, கட்டுப்பாடற்ற கூட்டம் இல்லாங்கிறாங்க, விஜய்க்கு அரசியல் தெரியலன்றாங்க. விஜய் நிர்வாகி எங்கடா, 41 பேர் உயிர் இருக்காண்டா, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னானடா அப்படின்னு கேட்டாங்க. குடும்பத்தை கல்யாண மண்டபத்தில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுகின்ற போது கூட விஜய கழுவி கழுவி ஊத்துனாங்க. இப்படி திமுக கிட்ட இருந்து காப்பாத்தினது முதல் முறையாக இந்த அண்ணாமலை தான். அப்ப வாயை வச்சு சும்மா இருந்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக விஜய் எங்க இருக்கணுமோ அங்க இருந்திருப்பாரு. திமுக கொலை வெறியில இருந்தா. ஆனா இங்க மட்டுமா காப்பாத்தினாங்க இந்த பாஜக காரங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுறான் விஜய், அங்க போய் தன்னுடைய நியாயத்தை வைக்கிறான். ஆனா அந்த இடத்துல காப்பாத்தி விட்டது பாஜக தான். என்னையா புசுக்குன்னு சொல்ற, கோர்ட்ல போனாங்க, அவங்க வாதத்தை வச்சாங்க, கோர்ட்டானது நியாயத்தை புரிந்து கொண்டது. அதற்கு பிறகு விஜய்க்கு ஏத்த மாதிரி சிபிஐ விசாரிக்கலாம். இரண்டாவது தனி நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்து தவறுன்னு சொல்லியிருக்கலாம். நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் நியமித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ரத்து பண்ணியிருக்கலாம். அவங்க வாதத்தை ஏத்து, அதாவது விஜயுடைய வாதத்தை ஏத்து தான் உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கி இருக்கின்ற பொழுது பாஜக காரங்க காப்பாத்தினாங்கன்னு சொல்றீங்க, நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் உச்ச நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தை உயர் நீதிமன்றத்தில் வச்சிருக்க மாட்டாங்களே என்ன? இதே விஜய் இங்க ஹைகோர்ட்லயும் வச்சிருப்பாரு இல்ல. ஆனா ஹைகோர்ட்ல எடுபடாத வாதம் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் எப்படி விஜய் வாதமானது எடுபட்டது? அப்போ யார் பின்புலமா இருந்து விஜயை காப்பாத்துது? விஜய திமுக எப்படி முடக்குதுன்ற விஷயத்தை மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லி நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நீதியரசருக்கு அறிவுறுத்துறது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அண்ணாமலை போன்றவங்க தான். அதனால உண்மையாகவே விஜயுடைய வாதம் திறமையானது, உச்ச நீதிமன்றத்தில் எடுபட்டதுன்னா அதே வாதமானது இங்கேயும் உயர் நீதிமன்றத்திலையும் எடுபட்டிருக்கணுமே. அதனால எல்லா மட்டத்திலையும் இந்த விஜயை காப்பாத்தினது, விஜய கட்சியை காப்பாத்தினது எல்லாமே பாஜகவினர் தான். அதுக்கு ஆதரவாக முதன்முறையாக குரல் கொடுத்தது தைரியமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணாமலை தான். எதிர்முகாமல இருந்தாலும் கூட அவங்க ஜனநாயக பூர்வமாக தேர்தலில் எதிர்கொண்டு நம்ம வீழ்த்தலாம், இல்ல அவங்க நம்மளை வீழ்த்தலாம். அது மக்களாட்சி முறையில் இருக்கணும். ஆனா அதுக்குள்ள ஒரு சதி செய்து காலவாரி சதி திட்டத்தை அரங்கேற்றி ஒட்டுமொத்த கட்சியும் முடக்குவது சரி கிடையாது என்று சொல்லிட்டு ஒரு ஜனநாயகவாதியாக முதன்முறையாக அரசியல் களத்தில் இறங்கி கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசின
அண்ணாமலை மட்டும் சும்மா இருந்தாருன்னா இந்த அருண்ராஜ் சொல்ற மாதிரி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு இந்த அருண்ராஜ்லாம் என்ன நிலாவில் போய் உட்காந்துருந்தானா, இல்ல எங்க மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் உட்காந்துருந்தானா, எங்க உட்காந்துருந்தான்? இன்னைக்கு அண்ணாமலை பேசாம அமைதியா இருந்தாருன்னா எங்க இருக்கணுமோ அங்க இருந்து இருப்பாரு அப்படின்னு சொல்ற இந்த அருண்ராஜ் தன் கட்சியை காப்பாற்றுறதுக்காக என்ன புடுங்கினாரு. அதனால அண்ணாமலை புடுங்கலைன்னா இன்னைக்கு நீ இங்கிருந்து பிரஸ் மீட்டே கொடுக்க முடியாது. ஆனா இப்ப அண்ணாமலை பகைச்சுக்கிட்ட அண்ணாமலை உண்மையான சுயரூபத்தை இனிமேதான் இந்த ஆளுங்கெல்லாம் பார்க்க போறாங்க. சிபிஐ கிட்ட தானே வழக்கு இருக்குது, இனிமே தாண்டி இருக்குது உனக்கு கட்டமே 7.5. அதனால கரூர் சம்பவத்தை தாண்டி வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கின்றது அத்தனையும் காக்கா கூட்டங்கள், எலி குஞ்சுக்கள், கட்டுப்பாடற்ற கூட்டங்கள். இன்னைக்கு கூட தான் பாருங்க நம்ம ஈரோட்டில் நடத்துறாரு. அங்க என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்க காத்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா பொதுக்கூட்டம் என்றாலே விஜய பேசுறத கேட்கறதுக்கு வரணும், விஜய மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வரணும். ஆனா நான் நேத்தே ஏன் வந்தேன் தெரியுமா? விஜய கிட்ட இருந்து பார்த்துணுன்றதுக்காக வந்தேன். இதை சொல்றது யார் தெரியுமா? 20 வயசு நிரம்பாத ஒரு பெண் லைஃப்ல எங்க போகணும்னு ஆசைப்படணுமோ அங்க போறது ஆசைப்படாம விஜய பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கு இங்க வந்திருக்கு. இதெல்லாம் உருப்படுமா? இவளெல்லாம் கட்டி போனா எவன் உருப்படுவான்? அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா கூட இருக்கின்ற பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நமக்கு துணையா இருந்தவங்களை எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி விமர்சிக்கணும். தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குதல் தொடுக்க கூடாது. ஆனா இந்த கன்றாவை பிடிச்ச அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டான், ஈகோவை தொட்டுட்டான். ரெண்டாவது அரசியல் தெரியல, பேசுற இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது, இது அண்ணாமலைக்கு தெரியல அப்படின்னு ஈகோவை டச் பண்ணிட்டான். இனிமேதான் அண்ணாமலையுடைய அதிரடி இருக்க போது பாஜகவுடைய பழிவாங்களே பார்க்க போறாங்க. யாரு? இந்த விஜயனுடைய பரிவாரங்கள். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடுமையானதுங்க. நான் அமைதியா இருக்கணும், ஜால்ரா போடணும், அது மூலம் ஒரு பதவி கிடைக்குதுன்னா அந்த பதவி மயிருக்கு சமானம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். அவர் எந்த அளவுக்கு கோபப்பட்டிருப்பார் பாருங்க. இவனுங்களுக்கு நன்றி உணவே கிடையாதாடா. அதிமுக காரங்க களத்துல இறங்குவதற்கு முன்பாக விஜய் பக்கம் நியாயம் இருக்குது என்பதை பற்றி எடுத்து சொன்னதே நாம தான். அதுக்கு பிறகுதான் அதிமுக காரணங்க கூட்டணிக்கு வரான்னு சொல்லிட்டு களத்துல இறங்கினாங்க. ஆனா இன்னைக்கு எந்த அளவு எடுத்தெறிஞ்சு பேசலாம் பாரியா. ஐஆர்எஸ் படிச்சுட்டு வந்தவன் கடைசியில மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வராம ஒரு நடிகருக்கு பின்னாடி ஜால்ரா போட்டு கிடக்கிறான். அதன் மூலம் பதவி பெற்றுக்கொண்டு பேசக்கூடாத வார்த்தையை பேசுறானே என்பதுதான் அண்ணாமலுடைய எண்ணமா இருக்குதுங்க. ரெண்டாவது, உயர்ந்த நோக்கத்துக்காக, உயர்ந்த சித்தாந்தத்துக்காக இந்த கட்சியில் நான் இணைந்திருக்கின்றேன் அண்ணாமலை சொல்றார். அதாவது அருண்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த சித்தாந்தம், உயர்ந்த நோக்கத்துக்காக விஜய் கூட இணைந்திருக்கலாம் இல்லையா? அண்ணாமலை மட்டும்தானா பார்த்தீங்கன்னா உயர்ந்த நோக்கத்துக்காக பாஜக பதவி ராஜினாமா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காரு. அண்ணாமலைக்கு இருக்கின்ற உயர்ந்த அந்த நோக்கம் அருண்ராஜ் அவர்களுக்கும் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பாஜக ஆட்சி கட்டல்ல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்குது. அந்த சீர்திருத்தங்களை பார்க்குறாரு, அது போகின்ற பாதையை பார்க்குறாரு. ஸோ அதன் மூலமாக பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்கே வந்திருக்கிறார். இது கண்டிப்பாக இந்தியாவை மாற்றி அமைக்கும், நம்முடைய கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை வந்திருக்கிறாரு. ஆனால் நடிகராக இருந்து கோடிக்கணக்கில் சம்பாதித்த இந்த நடிகர் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யறதா எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். ஆனால் ஊடகத்தில் எது கவனம் பெறுகிறதோ அதுக்கு மட்டுமே ரியாக்ட் பண்ணிட்டு மற்றதுக்கெல்லாம் அமுக்கி வாசித்த இந்த நடிகர்கள் இன்னைக்கு கொள்கை பேசுவதும், சமாதானம் பேசுவதும், ஜனநாயகம் பேசுவதும், மக்களாட்சி முறையில் தேர்தல் நின்று வெற்றி பெற்று இதெல்லாம் புடுங்கிடுவேன், கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றதும் எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக இருந்தால் அன்றாட மக்கள் பாதிப்படையக்கூடிய விஷயத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த மக்கள் சம்பாரிச்ச காசை கொடுத்து ஒரு நடிகனுக்கு பணத்தை அளித்து அவனை புகழ் உச்சியில கொண்டு போய் நிறுத்துறாங்களோ அந்த மக்கள் ஒரு ஆட்சியாளரால் பாதிப்படைகின்ற போது நடிகராக இருந்தாலும் குரல் கொடுக்கணும். பொதுமக்களால் உயர்ந்த நடிகர்கள் பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும். ஆனா கொடுக்க மாட்டானுங்க. ஊடகம் எதை பேசுதோ, எதை பெருசா பேசுதோ அதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போய் நின்று போட்டோ எடுத்துட்டு வருவானுங்க. அப்படி நின்று இல்லை ரகசியமா போய் நானும் எதிர்காலத்தில் அரசியல் வருவேன்,
அப்படின்றதுக்காக ரகசியமா போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு சந்திச்சுட்டு கையில பணத்தை கொடுத்துட்டு வருகின்ற விஜயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தத்துடன் வந்திருக்கின்றார், கொள்கையுடன் வந்திருக்கிறார் என்று சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது மட்டும் இல்ல, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை டீகோடிட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாஜகவில் மோடியை பார்த்து தான் நான் சேர்ந்தேன், மற்றவனுக்கெல்லாம் கட்டு பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்றது தான் அண்ணாமலை எண்ணம். அப்படி சொல்லும்போது கூட மோடியை பார்த்து சேர்ந்த நாய் தான் இது, மோடிக்காக தொண்டாற்றக்கூடிய வந்திருக்கின்ற நாய் தான் இது அப்படிங்கிற எந்த இடத்திலும் அமித்ஷா பேரும் சொல்லலை. இல்லை இன்னைக்கு இருக்கின்ற தலைவர், நேற்று இருந்த தலைவர், எந்த ஒரு பாஜகவில் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய யாருடைய பெயரும் சொல்லலை. மோடியை பார்த்து மட்டும்தான் வந்தேன், அவன் என்ன சொல்றானோ அதை செய்வேன், அவ்வளவுதான். இது உன்னத நோக்கத்துக்காக வந்திருக்கக்கூடிய நாய், இந்த நாய் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாரு. ஸோ பாஜகவில் மதிக்கக்கூடிய நபராக அண்ணாமலை நினைப்பது மோடியை மட்டும்தான். மற்றவங்க அத்தனை பேரும் வந்து தேர்தல் அரசியலுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது அண்ணாமலை எண்ணமாக இருக்கிறது. ஸோ நான் வந்து மோடியுடைய தொண்டன் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பேசுனதுனால தான் பதவி போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னும் நான் பிரச்சனையை சந்திப்பேன் இல்லை என்று சொல்ல, ஆனால் அந்த பிரச்சனையே வரக்கூடாது, வாய் முடிவு சும்மா இருக்கணும், ஜால்ரா போட தான் பிழைக்க முடியும்னா அந்த பதவிகளும் அந்த அரசியலும் மயிருக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். ஸோ காப்பாற்றி விட்டவன் மீதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவேகாக்காரங்க வன்மத்தை பொழிகிறாங்கன்னா அப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்தது தர்ம அடி இல்லாமல் வேற என்ன இருக்குது? ஏயா அருண்ராஜுக்கு விழுந்த தர்ம அடி அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் நீ அப்படின்னு கேட்கும்போது, இங்கே அருண்ராஜ் அவர்கள் பேசினது விஜய் குரல். பொதுவெளியில் இவங்கெல்லாம் வந்து திரிவது யாருடைய முகமாக? விஜய் முகமாகத்தான். இவங்க தவேகாவுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள். இவங்க தெரிவிக்கின்ற கருத்து விஜய் கருத்து, இவனுக்கு கொடுக்கின்ற அடி விஜய்க்கு கொடுக்கின்ற தர்ம அடி. அதனால தான் அப்படி சொன்னேன். சரி நண்பர்கள், இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து நீ சொல்லுங்க. நன்றி.